உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடா. அவங்க தீபிகான்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்களாமே, அவளும் பல கோடிக்கு அதிபதியாமே. தயவு செஞ்சு அவளை கட்டிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாடுறா. அதை விட்டுட்டு காயலு புயலுன்னு லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதடா. அதெல்லாம் செட் ஆகாது மச்சான். ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டா வேற போயிட்ட, பணம் வேற கேட்டிருக்க. நான் அதை உனக்கு கண்டிப்பா தரேன். டேய் வட 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 குடு குடு குடு. இந்த மச்சான் இந்தாடா மச்சான், நீ கேட்ட 1.5 கோடிக்கான செக்கு. மச்சி, இதை நீ எனக்கு திருப்பி கூட தர வேணாண்டா. ஆனா ஒண்ணு மட்டும் செய், இதை வாங்கிட்டு அந்த கயலை மட்டும் கழட்டி விட்டுரு. மச்சான் என்னாச்சு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு வந்த பாரு, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். டேய், நீ இப்ப எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? விடுறா, அவன் ஏதோ போதையில பேசிட்டு இருக்கான்டா. ஏய், நான் எதுவும் போதையில எல்லாம் சொல்லல, அவன் நல்லதுக்காக தான் சொன்னேன். டேய் சொன்னா கேளுடா, இந்த செக்க போடுறா. ஏய், நீ இவ்ளோ பேசுறதுக்கு அப்புறம் நான் இந்த செக்கை வாங்கிட்டு போனா என்னை விட மானம் கெட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது. லவ் பண்றவங்களை சேர்த்து வைக்கிறவன் தான்டா ஃப்ரெண்டு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்றவங்களை பிரிஞ்சு போங்கன்னு சொல்ற, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? பணம் கேட்டப்பவே நீ இல்லைன்னு சொல்லியிருந்தா எனக்கு கஷ்டமா இருந்திருக்காத. ஆனா என் கையில விட்டுன்னு சொல்ற. இதே வார்த்தை வேற யாராச்சும் சொல்லியிருந்தா என் பதிலே வேற மாதிரி இருந்திருக்கும். ஃப்ரெண்டா போயிட்டுன்னு சும்மா விடுற. ஏய், என் கையில பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க காதல பத்தி தெரியுமா உனக்கு? கையில என் உசுருக்கு மேலடா, அவளை விட சொல்ற. ஏய், என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? பணத்துக்காக காதலையே தூக்கி எறியறதுக்கு? காதலையும் காதலிச்ச பொண்ணையும் விட்டு கொடுத்துட்டு உங்க அப்பா கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நீ ஜெயிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காத. உண்மையை நேசிச்ச பொண்ணை விட்டு கொடுத்துட்டு காதல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் நீ தோத்து போய் நிக்கிறடா. நம்மள உண்மையை நேசிக்கிற ஒரு பொண்ணு மட்டும் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அதான்டா உண்மையான காதல். உண்மையா காதலிச்ச யாரும் தோத்து போனதா சரித்திரமே இல்ல. ஏய், பணம் மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தா உன்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஆமா, என்ன சொன்ன? லவ்வ மட்டும் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னல. ஏய், இன்னைக்கு வேணா நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல நீங்களும் உங்க குடும்பமும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா உங்க அப்பா மேல வச்சிருந்த காதலும் அவங்க கொடுத்த சப்போர்ட்னாலையும் தான் இன்னைக்கு உங்க அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. உங்க அம்மா உங்க அப்பா மேல வச்சிருந்த நம்பிக்கையும் காதலும் தான் அவரு இன்னைக்கு பணக்காரராகவும் அந்த பணத்துல தான் நீ இப்படி ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்க. என்ன சொன்ன? ஏதோ லவ் மட்டும் வச்சுக்கிட்டு மளிகை கடையில காய்களோ உளுந்த பருப்பு கூட வாங்க முடியாதுன்னு சொன்னல. அது எங்க காதலுக்கு பொருந்தாது. காதலிச்சு ஏமாத்துற உன்ன மாதிரி அயோக்கியனுக்கு தான் பொருந்தும். இன்னைக்கு கையலுக்காக சொத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒண்ணுமே இல்லாம நிக்கிறேன்னு நினைக்கிறேன்ல, ஆனா அதே கையிலால நான் வாழ்க்கையில பெருசா ஜெயிச்சு காட்டுறேன்டா. அப்ப தெரியும் எங்க காதல்னா என்ன. டேய், இதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா லைஃபுக்கு செட் ஆகாது மச்சான். பிராக்டிகலா யோசிச்சு. இதுல பிராக்டிகல்? என்ன நம்பி லவ் பண்ணி எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவடா கயல், அவளை விட்டுட்டு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதான் பிராக்டிகலா உனக்கு? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, உன் உதவியும் வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம். என் கையலுக்காக நான் என் அம்மாவையே வேண்டான்னு வந்தவன். நீ எல்லாம் ஒரு ஆளாடா. ஏய், இங்க பாரு, கையிலோட அன்பும் காதலும் போதும், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்ப பேசிக்கிறேன்டா உன்ன. டேய் மச்சி, நான் குடிச்சிருக்கனா நீ குடிச்சிருக்கியான்னு தெரியலடா. இந்தா செக்கப்படி. வாங்கிக்கடா. டேய் மச்சான், டேய் மச்சான், 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 டேய். டேய் மச்சான், டேய் நில்றா. டேய் யார்கிட்ட என்ன பேசணும் தெரியாதா உனக்கு? ஏய், இது அவனுக்காக தான்டா. இத வாங்கிக்காம டயலாக் பேசிட்டு போயிட்டு இருக்கான் அவன். கையில் வா போலாம். ஏய், என்ன? வான்னு சொல்றேன்ல. ஏய், எழில்,
எழில் நில்லு. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல, என்னாச்சு? உள்ள ரோஹித் பேசுனதையெல்லாம் கயல் கிட்ட சொன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல கயல். ரோஹித் என்னமோ நான் கேட்ட பணத்தை கொடுக்கறேன்னு தான் சொன்னான். ம், ஆனா வேண்டாம் கயல். அவன் என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றான். எங்களுக்குள்ள இருக்க நட்பை அந்த பணம் வந்து கெடுத்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். நம்ம திரும்ப அந்த பணத்தை கொடுத்துறதானே போறோம். இல்ல வேண்டாம் கயல். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. இங்க பாரு, வேற ஏதாச்சும் வழியில நமக்கு பணம் கண்டிப்பா கிடைக்கும். நீ யோசிக்காம ஒரு விஷயத்த சொல்ல மாட்ட. சரி ஓகே, நான் போய் சொல்லிட்டு ஏய், வந்துடுறேன். இல்ல வேண்டாம். அவனுங்க எல்லாம் குடிச்சிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் போன்ல சொல்லிக்கலாம். நீ வா. கயல், ஆ? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வச்ச சாப்பாடும் அப்படியே இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, மனசு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு வந்தேன். என்னாச்சுமா? சாயங்காலம் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறீங்கன்னு சந்தோஷமா தானே போனீங்க. அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. எழில பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ளைய பத்தியா? நீ என்ன சொல்ல வர கயல்? அம்மா, எழில பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. மாப்பிள்ளைய பத்தி என்ன? ரொம்ப தங்கமான மனுஷன். அவரை மாதிரி ஒருத்தர் எனக்கு மருமகனாவும் என் பொண்ணுக்கு புருஷனாவும் கிடைச்சதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சொத்து சுகம் ஆடம்பரமான வாழ்க்கைன்னு இப்படி எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும்னு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரே. அவரை மாதிரி ஒருத்தர் புருஷனா கிடைச்சதுக்கு நீ போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும். கரெக்டா சொன்ன. என் மனசுலயும் நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எழில் மாதிரி ஒருத்தன் எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கானா நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்ல. சரி, இப்போ நான் என் அம்மா கிட்ட ஒரு பொண்ணா நான் ஒன்னு சொல்ல போறேன். என் வாழ்க்கையில அப்பா, அண்ணன், தம்பி, இப்படி என் குடும்ப உறவுகளை தாண்டி நான் வேற எந்த ஆம்பளையும் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருந்த என் வாழ்க்கையில ஒரு நண்பனா தான் எழில் வந்தான்.